நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை தியானிப்போம். வாசியுங்கள். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எதிராக எத்தனை காரியங்கள், எத்தனை சாபங்கள் இருந்தாலும் அவைகளை என்ன பண்ணுகிறாராம்? சாபத்தினுடைய வல்லமையை ஒழித்து ஆசீர்வாதங்களை மாற்றுகிறார். ஆமென் சொல்ல முடியுமா? எப்படியாக மாறும்? எப்படி வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை குறித்து நாளிலே தியானிப்போம். வாசியுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 17வது வசனம். எல்லாரும் எடுத்து வாசியுங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆதாமுக்கு ஆண்டவர் ஆரம்பத்துல அவனை சந்தோஷமாக படைத்தார், அதிகாரத்தோடு படைத்தார். அநேகருக்கு அவனை ஒரு ஆசீர்வாதமாகவே இருந்தான். ஆதாம் நல்ல துணையை கொடுத்தார். ஆனால் ஒரு காரியத்தில் ஆதாம் என்ன பண்ண? ஸ்லிப் ஆயிட்டாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாம் என்ன பண்ணலை? கீழ்ப்படியாமை. அந்த காரியத்தில் ஆதாம் ஸ்லிப் ஆனதுனால, கவறினதுனால, அந்த வார்த்தையை கேட்காததுனால ஆண்டவருக்கு ஆதாமின் மேல் ஒரு கோபம், குறை, ஒரு கஷ்டம் வந்தது. இப்படி பண்ணிட்டாங்களே, இவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருந்தன, என்ன பெரிய தோட்டம், என்ன பெரிய நதிகள், என்ன ஒரு அருமையான காலநிலை, என்ன ஒரு ஆனந்தமான வாழ்க்கையில் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணலை? கேட்காம பண்ணிட்டாங்களே, என்ன அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டாங்களே, சாத்தான் முன்னால என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, என் வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க? மதிக்கலை. சாத்தானோ அந்த காரியத்தை இவங்களை என்ன பண்ணிட்டான்? ஏமாற்றி என்னை அவமானப்படுத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த வருத்தப்பட்டதுனால ஆண்டவர் ஆதாமை என்ன பண்ணார்? சபித்து அவன் நிமித்தம் பூமியையே சபிக்கிறார். உன் நிமித்தம் நீ வாழுகிற இந்த பூமி எப்படிப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். நீ என்ன பண்ணுவ? வருத்தத்தோடு. வாயை திறந்து சொல்லுங்க. கஷ்டப்பட்டு தான் இந்த பூமியில வாழ்வ. நன்றாய் யோசித்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால், ஒரு குழந்தை மனித அவதாரம் எடுக்கிறது என்றால், அன்னையில இருந்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாய் வாழுகிறதா? எப்படிமா வாழுது? இதே வசனம் அப்படியே எக்ஸாக்டா உட்காரும். அதில் அந்த அந்த குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, இந்த வசனத்தை எடுத்து மேலே கொண்டு வச்சிங்கன்னா அப்படியே உட்காரும். அந்த வசனம் அப்படியே மேட்ச் ஆகும். அப்படித்தான் வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வார்த்தையினுடைய அதிகாரங்கள் செயல்படுகிறது. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்மை பொறுத்தவரை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்மை பொறுத்தவரை, இந்த சாபங்கள் வேலை செய்யுமா? இந்த சாபங்கள் எனக்கு பொருந்துமா? இந்த சாபங்கள் என்னை தொடருமா என்று கேட்டீங்கன்னா அதற்கான பதிலை வேதாகமம் எழுதி வைத்திருக்கிறது. அப்போ இந்த ஆதியாகமம் 3:17 படியாக மனிதனுடைய தோற்றத்தினாலே இந்த பூமி எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்டது. அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்படித்தான் இருக்கிறது. அது பாருங்க, புட்களையும் குறுக்குகளையும் நம்ம என்னதான் உழைச்சாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நல்லது செஞ்சாலும் கடைசியில் நமக்கு என்ன வந்து சேருது? கஷ்டமும் வருத்தமும் மன சஞ்சலமும் தான் சேர்கிறது. இப்படியாக இருக்க மனித அவதாரமே இப்படியாக
இருக்க ஆண்டவர் அதே ஆதியாகமத்தில் தான் படைத்த ஆதாமை சபித்திருக்க ஆபிரகாமை அவர் என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. அதே ஆதாமுடைய சந்ததியில வந்த ஆபிரகாமை தனக்கென்று தெரிந்து கொண்டு அவன் வாழ்ந்த அந்த நாட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு என்ன பண்ணாரா? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினால, அவருடைய வசனத்துக்கு அவள் முழுவதுமாய் விசுவாசித்தபடியினால ஆண்டவருக்கு அது பிரியமான காரியமாய் காணப்பட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால சாபத்தை வாங்கினான். அதே சந்ததியில் வந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து விருத்த சேரத்தெல்லாம் பண்ணி தன்னுடைய சொந்த குமாரனை பாராம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த காரியங்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாய் கண்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்ணாலாம்? வாசியுங்கள். ஆதியாகமம் 12:2 சத்தமாய் வாசியுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அதே மனித சந்ததி, அதே ஆதாமுடைய சந்ததியில வந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அங்கே என்ன சொல்லப்பட்டது? ஆதாமுக்கு உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஆதாமுக்கு சாபம், ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நமக்கு எது வரும்? ஆதாமுடைய சாபம் நம்மை காக்குமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருமா? நமக்கு என்னமா வரும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஏன்னா நாம் எல்லாம் ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் சாபத்தை என்ன செய்யும்? மாற்றும். சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிதல் என்ன செய்யும்? சாபத்தை மாற்றும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில், உங்களுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் ஏதாவது சாபத்தினாலே காரியங்கள் நடக்கும்னா இந்த வசனத்தை தியானித்து கொள்ளுங்கள். ஏதாவது காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி, அவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது காரியங்கள் என்னிலே இருக்கும் என்றால் அவைகள் மன்னிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார். யார் பண்ணா? இவ்வளவு காரியத்தை செய்து உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு ஆண்டவர் அப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, பாஸ்டர் ஜெரியா ஜோம் பண்ணலான்னா எங்கிருந்து சாபம் மாறும்? மாற வேண்டியது ஆண்டவர் அல்ல, நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்ல முடியுமா? ஏதாவது காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்றால் இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னா ஆதாமை போல அல்ல, ஆபிரகாமை போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதே ஆதியாகமத்தில் தான் ஆதாமுடைய சாபம் இருக்கு. அதே ஆதியாகமத்தில் தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சாபம் எனக்கு வருமா? ஆசீர்வாதம் வருமா? நிச்சயமாக நாம் எல்லாம் ஆசீர்வாதத்துக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை எல்லா அலையிலும் சொல்ல முடியுமா? ஏனென்றால் அதுக்கு ஆதார வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. கிறிஸ்துவுடைய ஊழிய நாட்களிலே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் விசுவாசத்தின்படி உனக்கு, சத்தமா சொல்லுங்க, என் விசுவாசத்தின்படி எனக்கு. அதே சரி, ஆதாமுக்கு இத்தனை பெரிய சாபங்கள். எல்லாரும் சொல்றாங்க இந்த உலகத்துல பிறந்தாலே கஷ்டம் ஐயா,
வாழ்க்கையே பெரிய கஷ்டம், ஒரே கரைச்சலா இருக்குன்னு சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுடைய ஊழிய நாட்களிலே அவர் என்ன செய்தார்? வாசியுங்கள். மத்தேயு 26வது அதிகாரத்தில் 26வது வசனம். ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே அவர் எப்படி சாபத்தை மாற்றினார் பாருங்க. மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அடுத்ததுமா, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இப்போ இத்தனை சாபங்கள் அவருக்கு தெரியாதா? ஆதாமுடைய சாபத்தை அவருக்கு தெரியாதா? எத்தனை சாபங்கள் அவருக்கு தெரியாதா? அவைகளை ஆண்டவர் கர்த்தருடைய பந்தி நிமித்தமாக ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்பத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறாரா? அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரா? ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து, ஆண்டவருடைய பந்தி உங்களுடைய சாபங்களை என்ன செய்யும்? அது ஆசீர்வாதமாய் மாற்றும். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆதாமுடைய சாபங்களை ஆண்டவருடைய பந்தி அப்பத்தை எடுத்து அவர் என்ன பண்றாரா? ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்ன சாபத்தை அந்த அப்பத்தின் மூலமாக, ரசத்தின் மூலமாக அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடு. எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பந்தியை நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துங்கள். அது என்ன செய்யும்னா, நமக்கு எதிராக இருந்த சாபங்களை அது என்ன செய்யும்? ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒருவேளை கண்களுக்கு வேண்டுமென்றால் அது மிக எளிய காரியமாக தெரியலாம். ஆனால் வசனத்தின்படி, நம்முடைய எண்ணங்களின்படி ஆண்டவர் அதில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளையும் கண்டிப்பாய் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பமும் ரசமும் என்பது நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியது. நம்முடைய கீழ்ப்படிதல் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியது. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை மாற்றினது. இந்த அப்பமும் ரசமும் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியது. நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்யக்கூடியது? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியது. என வேதம் திட்டவும் தெளிவாய் சொல்கிறது. உடல்நிலை முடியாமல் இருக்கான், ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விரும்புகிறாயா? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் பாடுவோமா? ஒரு சான்ஸா எல்லாம் சந்தோஷமா பாடுவோமா? பாடுங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, எல்லாரும் உற்சாகமாய் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
சிலுவையை சுமந்தாரையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரா, அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து நீங்கள் வாங்கி என்ன செய்யுங்க, புசியுங்கள், இது உங்களுக்காக என்னுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார். எனக்கன்பான மகளே, எனக்கன்பான மகனே, எனக்கன்பான விசுவாச பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையில தொடர் சாபங்களா, என்ன செஞ்சும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா, ஒரே பிரச்சனையா, வேதனைகளா, நீங்க நன்றாய் வாழ்க்கையை மறு பரிசீலனை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆலயத்துக்கு சென்றாலும், இவைகளையோடு நீங்கள் கொடுத்தாலுமே சில காரியங்கள் நமக்கு எதிராய் இருக்கும் என்றால், இன்று எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம கடந்து செல்வோம். ஒருவேளை கீழ்ப்படியாமை எனக்கு எதிராக இருக்கிறதா, என் குடும்பத்தில் உள்ள கீழ்ப்படியாமை, ஆண்டவருக்கு எதிராக செய்த காரியங்கள் என்னை தடுக்கிறதா, ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லதை விசுவாசம் இல்லாத நிலைமைகள், நம்பிக்கை இல்லாத நிலைமைகள் என்னை தடுக்கிறதா, இல்லதை ஆண்டவருடைய பந்திக்கு எதிரான காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறதா, தடுக்கிறதான்னு யோசித்து சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய ஊழிய நாட்களில சாபத்தை எல்லாம் அவருடைய ஆசீர்வாதங்களால் மாற்றி இருக்கிறார். விசுவாசத்தினாலே மாற்றி இருக்கிறார், அப்பத்தினாலும் ரசத்தினாலும் மாற்றி இருக்கிறார். அதிலும் அதிகமாய் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 50வது வசனம். அங்கே ஆண்டவர் எப்படியாக மாற்றுகிறார் சாபத்தை பாருங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அங்க என்ன பண்ணாரா, அவர்களை சிலுவையின் அந்த பாடு மரணங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய பரலோகத்துக்கு போக முன்னால அந்த அவருடைய மக்களை எல்லாம் அழைத்து அவர் என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவானவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்க, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னையும் என் பிள்ளைகளையும் இந்த ஆலயத்தையும் ஆசீர்வதித்திருக்க, ஆதாமுடைய சாபம் நம்ம கிட்ட வருமா, கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்படுமா? எதுமா வரும்? கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆசீர்வாதம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், செயல்படுத்தப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாமல் இருந்தால் கூட உங்களுடைய குடும்பங்களிலே சாபங்கள் வாட்டி வதைக்கிறதா? ஒரு வயதுக்கு மேலே இப்படி தான் நடக்கும் ஐயா, ஒரு இதுக்கு மேலே இப்படி தான் நடக்கும். இந்த வீட்டில் பிறந்தாலே இப்படித்தான் ஐயா, யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த குடும்பத்தில் பிறந்தாலே இப்படித்தான், இந்த தெருவில் இருந்தாலே இப்படித்தான் சொல்றீங்களா? இந்த நாளிலே ஆதாமுடைய அனைத்து சாபங்களும் என்னுடைய ஆண்டவர் தான் சிலுவை காட்சிகளில் அவர் தனக்குள்ளதாகவே மாற்றிக்கொண்டார் ஐயா. நம்மளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சாபம் வேணுமா, ஆசீர்வாதங்கள் வேணுமா, கர்த்தர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மாற்ற வேண்டுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் ஆண்டவர் எங்களுடைய சாபங்களை மாற்ற வேண்டும், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வேண்டும்? இந்த குடும்பத்தில், இந்த வீட்டில், இந்த தெருவில் எத்தனை பேர் சொல்றீங்க? அனைத்து காரியங்களுக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் இருக்கும் என்றால் இப்பொழுதே கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு விசுவாசத்தை கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும் என்றால் இப்பொழுதே கொடுங்கள். ஆண்டவருடைய பந்திக்கு எதிரான காரியங்கள் நம்மளே இருக்கும் என்றால் அதை விட்டுட்டீங்கன்னா எல்லா சாபங்களையும் கிறிஸ்துவுடைய ஐஸ்வர்யத்தில் ஆண்டவர் நம்மை நிறைவாக்குவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நாங்கள் திடகாத்திரமாக இருப்போம். இதெல்லாம் அறிக்கை பண்ணுவோமா? ஆதாமுடைய சாபங்கள் எங்களுக்கு என்ன செய்யாது, வராது. விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. முதியவர்கள் சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து கொண்டு இருப்போம். எந்த சாபமும் எங்களை என்ன செய்யாது, அணுகாது. ஹல்லேலூயா.